ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சமைச்சு முடிச்சிட்டிங்களா? நானும் ஜஸ்ட் நவ் இப்போ தான் சமைச்சு முடிச்சுட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்ட மறுநாள் எப்பயுமே சாம்பார் சாப்பிட்லான்னு தான் தோணும். அதுவும் ஊர்லேருந்து கொண்டு வந்த முருங்கைக்காய் காலியாகிற வரைக்கும் முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார், முருங்கைக்காய் கேரட்லாம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக சாம்பார் வைப்பாங்க. ஒன் பாட் சாம்பார் அந்த மாதிரி. நான் வந்து எப்பயுமே பருப்பை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய் சாம்பார் போடலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிச்சு கொடுப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சாம்பார் மட்டும் இல்லைங்க, கூடவே ஒரு மட்டன் சுக்கா ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அம்மா ஊர்லேருந்து வேக வச்சு கொடுத்து விட்ட மட்டன் இருந்துச்சு. இதை வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து தாளித்து கொடுத்துட்டு வேக வச்சிருக்க மட்டனையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி பவுடர், நல்லா மட்டன் மசாலா இருந்தால் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி அம்மா உப்பு சேர்த்துருக்காங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக பெப்பரை தூவி விட்டுட்டு நல்லா சுருளை கிண்டி விட்டுருங்க. இறக்கும் போது கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரெஷ் மட்டனில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட வேக வச்ச மட்டன் தான் இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்னென்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.